தலைமைச் செயலகத்திலே அரசு ஊழியர்கள், அதாவது அரசு நலன் சார்ந்த சங்கங்கள் செல்லும் பொழுது அவர்களை அங்குள்ள காவல்துறையினர் தீவிரவாதிகளைப் போல நடத்துகிறார்கள். அவர்களை உள்ளே அனுமதிப்பதில்லை. கடந்த ஆட்சியின் போது நாங்கள் தலைமைச் செயலகத்தில் நாங்கள் எளிதாக சென்று வர முடிந்தது. ஆனால் இந்த ஆட்சியிலே நாங்கள் எளிதாக தலைமைச் செயலகத்தில் சென்று ஒரு அமைச்சரையோ ஒரு அதிகாரியவோ சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் வெவ்வேறு ஊர்களிலிருந்து, குறிப்பாக ராமேஸ்வரம், திருவண்ணாமலை மற்றும் பெரம்பலூர் என்று கிருஷ்ணகிரி என்று பல்வேறு மாவட்டங்களில் வந்து 3 நாட்கள் 1 வாரம் தங்கியும் நிர்வாகிகள் அங்கே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையை பொறுத்த மட்டிலே அந்த துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தான். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அவ்வளவு எளிதாக சந்திக்க முடியாது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு கீழே கூடுதல் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ககன்தீப் சிங் பேடி அவரும் பிஸியா இருக்காரு. அவரையும் எளிதாக சந்திக்க முடிவதில்லை. நாங்கள் சுமார் 1 மாதம் 2 மாத காலமாக அவரை பார்ப்பதற்கு காத்து கிடைக்கிறோம். ஆனால் அவங்களுடைய பிஏ சார் பிஸியா இருக்காருன்னு சொல்றாங்க. இப்போ 31/7/2026 இந்த பரப்புரையாளர்களுடைய பணி முடிவடைய போது இதற்கு நாங்கள் யாரிடம் சென்று முறையிடுவது என்று தெரியவில்லை. ஆனால் பேரூராட்சிகள் இயக்குநரை சென்று சந்தித்து அதற்கான கோரிக்கை மனுவை அளித்துள்ளோம். அவர் அரசு என்ன கொள்கை முடிவு எடுக்கிறதோ அதை நான் செயல்படுத்துவேன் என்று உறுதியாக கூறியுள்ளார். இந்த அரசை பொறுத்த மட்டும் அதே போல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் கடந்த ஆட்சியிலே ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருடைய அலுவலகத்திலே பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் என்பது அதே ஊரக வளர்ச்சித்துறையிலே கூடுதல் இயக்குனர் நிலையில் உள்ள ஒருவர் தான் அங்கே அதிகாரியாக இருப்பார். அவர் கடந்த காலத்தை பற்றியும் இந்த அரசை பற்றியும் இந்த திட்டங்களை பற்றியும் நன்கு அறிந்தவராக இருப்பார். அவர் அமைச்சர் அவர்களுக்கு அதனை எடுத்து சொல்வதற்கு வசதியாக இருந்தது. ஆனால் இந்த ஆட்சியில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் அனைவருமே வெவ்வேறு துறை சார்ந்தவர்கள். வருவாய்த்துறை, கமர்ஷியல் டேக்ஸ் என்று வெவ்வேறு வெளித்துறைகளிலிருந்து அவர்கள் பணியாற்றக்கூடிய அலுவலர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய குறைபாடுகள் அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. அதாவது புதிய அதிகாரிகள், புதிய அமைச்சர்கள், புதிய அமைச்சருடைய பிஏக்கள் என்று எல்லோருமே புதிதாக திடீரென்று மாறிவிட்டதால் எங்களால் எங்களுடைய கோரிக்கைகளை எங்கே சென்று சொல்வது என்று எங்களுக்கு தெரியல. குறிப்பாக மக்கள் நல சார்ந்த திட்டங்கள், ஊழல் ஒழிப்பு ஆகியவற்றில் இந்த அரசு மிக சிறப்பாக செயல்பட்டாலும் அரசு ஊழியர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இன்னமும் இந்த அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே இந்த அரசை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்ன அப்படின்னா, அரசு ஊழியர் நலன் சார்ந்த சங்கங்களை தலைமைச் செயலகத்தில் முறையாக அனுமதிக்க வேண்டும். அதே போல அரசு அமைச்சர்களாக இருந்தாலும், மாண்புமிகு அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அரசு துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்த அன்னைக்கு அந்த சங்கங்களை அழைத்து பேசி அனுப்ப வேண்டும். அதற்காக அவங்க நேரம் ஒதுக்க வேண்டும். குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு மே மாதம் முதல் கடந்த 2 மாதங்களாக நாங்கள் கடிதம் கொடுத்து கொண்டு காத்திருக்கின்றோம். மின்னஞ்சல் மூலம் அனுப்ப சொன்னாங்க, மின்னஞ்சல் மூலமும் அனுப்பி கொண்டு காத்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைகள் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட இந்த அமைப்பானது எங்களது கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து எங்களை அழைத்து பேச வேண்டும் என்ற ஒரே ஒற்றை கோரிக்கை. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.